Hi friends, welcome to Neas and Talks. இந்த வீடியோவில் நம்ம எப்படி மேட்சிங் போர்டு ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேட்சிங் போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சார்ட், அதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் இருக்க மாதிரி பால்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் உள்ளன் த்ரெட், ஃபெவிகால், தென் கேலண்டர் அட்டை ஆர் கார்ட்போர்ட், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த கேலண்டர் அட்டையை நல்லா கவர் பண்ணுற மாதிரி சார்ட்டை சுற்றி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்க சார்ட்டை வந்து நம்ம பின்னாடி வந்து ஒட்டிக்க போகிறோம். கட் பண்ணால் பண்ணிடலாம், நம்ம ஒட்டி வச்சோம்னா பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கம் வச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சார்ட்டை வந்து நல்லா அதோட கார்னர்ஸ் தெரிகிற மாதிரி எல்லா சைடும் மடித்து விட்டுக்கோங்க. பேக் சைடில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஷார்ட்டில் ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஷார்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கட்டும். இன்னொரு சைடில் வந்து நம்மளோட கேலண்டர் லென்த்துக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது ஷார்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டே பேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறத வந்து லாஸ்ட்டு நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம த்ரெட்டை இன்சர்ட் பண்ணியிருக்கிறது வந்து வெளியே தெரியாது பேக் சைடில் பார்க்கும்போது. ஸோ நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டுக்கோங்க. ஒரு 5 பாக்ஸ் வரைக்கும் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய கேலண்டர் அட்டை எடுத்திங்கன்னா 6 காலம்ஸ் வரைக்கும் வரும். ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹோல் போட்டுக்க போகிறோம். நம்மளோட ஹோல் வந்து பேக் சைடு கேலண்டர் வரைக்கும் வரணும். பேக் சைடில் பார்க்கும்போது நம்ம ஃபைனலாக ஒரு சார்ட் வச்சு கவர் பண்ணுவோம்ல, அதில் மட்டும் ஹோல் விழாமல் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நல்லா ஹோல் போட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி எல்லா ஹோலையும் போட்டுக்கலாம். 2 டேப்லெட் காலத்துலேயுமே சேம் லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா ஹோலையும் போட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பாக்ஸ்லேயும் ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி உள்ளன் த்ரெட் வழியாக கொடுத்து எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் உள்ள த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சார்ட் எடுக்கீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். நம்ம எப்போதுமே ஒரு காலம் வழியாக நம்ம வந்து ஒரு த்ரெட்டை கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ஆப்போஸாக நீங்கள் எந்த இடத்துல ஆன்சர் எழுத போகிறீங்களோ பார்த்துக்கோங்க. அந்த வழியாக நம்ம ஹோலை கொடுத்து எடுக்கணும் பேக் சைடோடி. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காலமில் கொடுக்குற கொஸ்டினும் இன்னொரு காலத்தில் வந்து ஆப்போஸாக இருக்க மாதிரி, நம்ம மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு த்ரெட்டை கொடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, த்ரெட்டை வந்து பேக் சைடு வழியாக உள்ளே கொடுக்குறோம். ஏதாவது சின்ன ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நீடில் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து வெளியோடு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடோட நூலை வெளியே எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு நூலோட லென்த் வேணுமோ பார்த்துக்கோங்க. ஷார்ட்டாக வேணால் ஷார்ட்டாக, லாங்காக வேணால் லாங்காக கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கார்னரில் எப்படி கொடுக்கலாம், அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்னொரு கார்னர் வழியாக நம்ம கொடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த காலத்தில் ஆன்சரை நீங்கள் எழுதியிருப்பீங்களோ அந்த காலத்தில் வழியாக கொடுத்துக்கோங்க. இந்த காலம்னா ஃபஸ்ட் உள்ள காலம்னா அதுக்கு கொடுத்துக்கோங்க. எந்த காலத்தில் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டை கட் பண்ணுங்கள். த்ரெட்டை வந்து இதே மாதிரி நம்ம எப்படி ஹோலில் கொடுத்து எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஹோல் வழியாக உள்ளோடி கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக வந்திருக்கும், அதை பிடிச்சி அப்படியே வெளியே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த த்ரெட்டை நம்ம எப்படி உள்ளே கொடுத்து எடுத்தோமோ அதே மாதிரியே மற்ற பாக்ஸ்லேயும் நான் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளோட மேட்சிங் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் பால்ஸை மட்டும் ஜாயின் பண்ணால் போதும், கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பால்ஸை எப்படி அந்த த்ரெட்டில் ஜாயின் பண்ணுங்கிறத நான் காட்டுறேன். பால்ஸ் எப்போதுமே அட்ராக்டிவான கலர்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போ க்ரீன், பிங்க் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்சிங் போர்ட் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கொஸ்டினுக்கு ஃபுல்லாக ஒரு கலர்ஸ், ஆன்சருக்கு ஃபுல்லாக இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பாலை வந்து த்ரெட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்க போகிறோம். நாட்டை கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நாட்டை நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டதுக்கப்புறமா இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம்.
இதே மாதிரியே நீங்கள் இந்த சைடில் உள்ள எல்லா த்ரெட்டுக்கும் பால்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட்டில் எடுக்கும்போது நான் இப்போ இந்த சைடில் பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கும்போது நான் என்ன கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி ஒரு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், லைட் க்ரீன் கலராக. இந்த மாதிரி நீங்களும் கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மேட்சிங் போர்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்மளே வீட்டிலே பண்ணிடலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன டெமோ மாதிரி காட்டுறேன், எப்படி இதை ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கார்னர் சைடில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம அந்த பிங்க் கலர் சைடில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலர் பால்ஸ் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ க்ரீன் கலர் சைடில் இருக்கும்போது நம்ம பிங்க் கலர் சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நீங்கள் ஒரு சைடில் கொஸ்டின் எழுதிட்டு இன்னொரு சைடில் ஆன்சர் எழுதுனீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி அட்ராக்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த பேக் சைடில் நமக்கு எக்ஸஸாக ஒரு சார்ட் இருக்கும்ல, அதை லாஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி முடித்தோடனே நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக நான் சார்ட் எதுக்கு விட்டேன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க சார்ட்டை நான் லாஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் பண்ணால் நம்ம பேக் சைடில் த்ரெட் வந்து கொடுத்துருக்கிறது தெரியாது, பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தென் அதில் ஒரு மார்க்கர் ஆர் ஸ்கெட்ச் பென் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெவிகால், ஃபெவிக்ளூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலேயும் கொஞ்சம் கீழே வந்து ஸ்டார்ட் எக்ஸஸாக இருக்கும், இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். ஆர் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே இந்த சார்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸோ அதுக்காக தான். தென் நீங்கள் சார்ட் ஆர் அந்த கேலண்டர் அட்டையில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட மேட்சிங் போர்டு ரெடி ஆயிடும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மேட்சிங் போர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.